யூடியூப்லேயும் மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வீரர்களுக்கு நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போதும் கூட சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். மீண்டுமாய் ஒரு முறை நான் படிக்கிறேன். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஆமாம், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராகத்தலைவன் தாவீது எழுதிய சங்கீத புஸ்தகம். இதில் அவன் என்ன பண்ணுறான், சவுலின் கைக்கு என்ன பண்ணுறான், தப்புவித்து என்ன பண்ணுறான், ஓடுகிறான். சவுல் ஒரு பெரிய படைபலத்தோடு கூட தாவீதை தேடுகிறான். ஆனால் கர்த்தர் தாவீதை என்ன பண்ண முடியல, சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதை நன்கு அறிந்திருந்த தாவீது ரொம்ப அற்புதமாக என்ன பண்ணுறான், நான் இந்த நாள் வரைக்கும் இந்த சவுலின் கைக்கு அகப்படாமல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என் உயிரை காப்பாற்றி என்னை பாதுகாத்து என்னை கொண்டு வந்து விடுகிறார் என்பதை என்ன பண்ணுறான், அவன் நிச்சயமாக என்ன பண்ணுறான், அறிந்திருந்தபடினாலே அவன் இந்த பாடலை என்ன பண்ணுறான், பாடுறான். ஹல்லேலூயா, ஆமென். பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான். சொல்லிட்டு பிறகு 19ஆம் வசனத்தில் அவர் என்னை விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியினால் என்னை என்ன பண்ணார், தப்புவித்தார். ஒரு பெரிய அரசாங்கம் தேடி கொண்டிருக்குது. ஆனால் அரசாங்கத்தினுடைய போர்ச்சேவர்கள் தேடி கொண்டிருக்கிறாங்க, படைபலங்கள் தேடி கொண்டிருக்கிறது. குதிரை படைகள், காலாட்படைகள், வில்லுகளும் அம்புகளும் கத்திகளும் அவனை சூழ்ந்து கொண்டு எங்கு போனாலும் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எங்கு போனாலும் அவனுக்கு ஆதரிக்கக்கூடாது, எங்கு போனாலும் அவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, அவனுக்கு அடைக்கலமாக கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பல திட்டங்களை எல்லாம் தீட்டி அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் உளவாளிலாம் வச்சு என்ன பண்ணுறான், ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறான், தேடி போய் என்ன பண்ணுறான், சூழ்ந்து கொள்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறை சூழ்ந்து கொள்ளும் போதும் கர்த்தர் அவனை என்ன பண்ணார், கண்ணின் மணியை போல் என்ன பண்ணார், பாதுகாத்தார். ஆமென். அப்படி பாதுகாக்கும் போது கர்த்தர் தான் என்னை பாதுகாக்கிறார் என்று உணர்ந்தபடினாலே அவன் சொல்கிறான், அவர் என்னை விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியினால் என்னை என்ன பண்ணார், தப்புவித்தார். இந்த காலை வேளையில் தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தாவீதுக்கு எதை செய்தாரோ அதையே இந்த காலை வேளையில் நமக்கும் என்ன பண்ணுறார், செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியணும், 1000 நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், 1000 உபத்திரங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், பலவிதமான ஒடுக்குதல் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். சத்ருவும் சரி, பொல்லாத மனுஷர்களும் சரி, இனபந்துகளும் சரி, நண்பர்களும் சரி, நண்பர்களாக இருந்து பகையாய் மாறி போனவர்கள், நண்பர்களாய் வேண்டப்பட்டவர்களாக இருந்தவர்கள் எதிரியாய் மாறி போனாலும் சரி, இப்படி 1000 நெருக்குதல் மனதளவிலும் சரீரத்தளவிலும் உணர்வளவிலும் நாம் நெருக்கப்படும் பொழுது நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் கூட கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறது இல்லை. மனுஷன் கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறது இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை விசாலமான இடத்துல என்ன பண்ணுறேன், கொண்டு வந்த. மனுஷன் எவ்வளோ நெருக்கினாலும், மனுஷன் எவ்வளோ ஒடுக்கினாலும், எவ்வளோ எதிர்த்தாலும், பகைச்சாலும் நான் சொல்கிறேன், கர்த்தர் என்ன சொல்கிறேன், நான் உன்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பேன். ஹல்லேலூயா. விசாலம் என்றால் விரிவு, விசாலம் என்றால் பிராட் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களும் விசாலமாக்குவார். சொல்லுங்க, எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவார், நம்முடைய குடும்பத்தை விசாலமாக்குவார், நம்முடைய எல்லைகளை விசாலமாக்குவார், நம்முடைய தொழிலை விசாலமாக்குவார், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு விசாலத்தை உண்டாக்குவார், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை ஒரு விசாலத்தை, ஊழியத்தில் ஒரு விசாலத்தை, இப்படி எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுறார், விரிவாக்குறவராக இருக்கிறார், விரிவடைய செய்வராக இருக்கிறார், பெருக செய்கிறவராக இருக்கிறார், விருத்தி அடைய பண்ணுகிறவராக என்ன பண்ணுறாரு இருக்கிறார். இவன் ஒரு அடிமையை போல ஓடி திரிஞ்சு கொண்டு இருக்கிறான் தன் உயிரை காப்பாற்றுக. அதே அவன் என்ன பண்ணுறான், ஒரு காலகட்டத்தில் இவனே அந்த அரியணையிலே, அந்த சிம்மாசனத்தில், அந்த எருசலேமே என்ன பண்ணுறான், ஆட்சி செய்கிறவனாக என்ன பண்ணுறான், மாறுகிறவனாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? அதுதான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு,
நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தையும் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் அறிந்து காலம் வந்துடுச்சு, நேரம் வந்துடுச்சு, ரட்சிப்பு வந்துடுச்சு. கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு? விசாலத்தில் கொண்டு வந்து வைக்க போறாரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும், எல்லா தொல்லைகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா கண்ணீர்களும், உபத்திரங்களும், வேதனைகளும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு பெரிய ஒரு விசாலத்தை, ஒரு பெரிய ஒரு விரிவை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை, ஒரு பெரிய ஒரு திறந்த வாசலை, ஒரு பெரிய ஒரு அனுகூலங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கட்டளையிட என்ன பண்ணுறாரு? அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. தாவீதுக்கு எதை செஞ்சாரோ அதையே நமக்கு என்ன பண்ணுறாரு? செய்கிறவராக இருக்கா. இப்படி உறுதியாக சொல்கிறேன். வேதம் திட்டமாக சொல்லுது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அருளுவேன். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு அருளுவேன்னு சொன்னேன். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, நீங்கள் இயேசுவை நம்பினது மூலமாக, இயேசுவை விசுவாசத்தின் மூலமாக, அவரை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, தெய்வமாக சொந்தமாக்கினது மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை கொண்டு வர போகிறாரு. அல்லேலூயா. ஒரு 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 என்ன பண்ண போகிறாரு? உங்கள் டெரிட்டோரியத்தில் உங்கள் எல்லைகளை விரிவாக்க போகிறாரு. நான் அதை விசுவாசிக்கிறேன். பிரான்ச் சர்ச்சினுடைய எல்லைகளை விரிவாக்க போகிறாரு. இந்த திருச்சபையின் எல்லைகளை விரிவாக்க போகிறாரு. நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்க போகிறாரு. நம்முடைய சபையின் மக்களுடைய எல்லைகளை விரிவாக்க போகிறாரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் சுயநலத்தை விட்டுடுங்க. கொஞ்சம் மாம்சபிரகமாக நடக்கிறத நீங்கள் விட்டுடுங்க. மனுஷ யோசிக்கிற விதமாக நீங்கள் விட்டுடுங்க. உங்களை குறித்தே எண்ணாதீங்க. தேவனை குறித்தும், கர்த்தரை குறித்தும், ஊழியத்தை குறித்தும், கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை குறித்தும், அதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் உள்ளங்களை நீங்கள் திருப்புங்க. பாருங்கள், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினையாத விதத்தில், எதிர்பாராத விதத்தில் அவர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. எப்போ நீங்கள் உங்களையே யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, எப்போ சுயநலமாக உங்களை மாற்ற நேசித்து உங்களுக்கு காரியங்களை ஒரு வட்டத்தை சின்னதாக போடுறீங்களோ, உங்கள் வட்டம் பெருசாகாது. அதுக்குள்ளேயே தான் என்ன பண்ணுவீங்க? சுழண்டு கொண்டே இருப்பீங்க. அதுக்குள்ளேயே தான் உருண்டு கொண்டு இருப்பீங்க. கொஞ்சம் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, நீ பார்க்குறது எல்லாம் உனக்கு தருவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் கண்களை ஏறெடுங்க. உங்கள் கண்களை தூர தூக்கி பாருங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் விசாலமாகட்டும். உங்களுடைய பார்வையெல்லாம் விசாலமாகட்டும். ஹல்லேலூயா. உன் அறைவை விரிவாக்கு, எல்லாவற்றையும் பெருசாக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உன்னை விசாலமாக்க போகிறாரு. கர்த்தர் உன்னை என்ன பண்ண போகிறாரு? விசாலமாக்க போகிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன் வீட்டை விசாலமாக்க போகிறாரு. நாங்கள் விரும்புகிறோம் இயேசுவின் நாமத்தினால. பெரிய விசாலமான வீடு வேணும். ரொம்ப குறுகலாக இருக்குது, கஷ்டம்தான். ஆனாலும் கர்த்தர் பெரியவர். ஒரு விசாலத்தை கட்டளையிட என்ன பண்ணுறாரு? அவர் வல்லவராய் இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் விசாலத்தின் தேவன். அவர் பெருசாக்க போகிறாரு. நம்மளை உயர்த்த போகிறாரு. நம்மளை பெரியதாக்க போகிறாரு. நம்மளை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாரு. கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லும்போது, அவர் என்னை மேல் பிரியமாக இருந்தபடினாலே என்னை என்ன பண்ணார்? தப்புவித்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு அரசாங்கத்துக்கு தப்பி ஓட சொல்ல, அந்த வீரப்பன கிராமத்துக்கு தப்பி ஓட சொல்ல, அவன் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல இடத்துல இருக்க முடியுமா? அவன் குகையிலையும், காட்டிலையும், முள்ளுகளிலும், மலைகளிலும் என்ன பண்ணுவான்? அவன் மறைஞ்சி ஓடி என்ன பண்ணுவான்? ஒளிவான். அந்த இடத்துல பெருசாக இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பதுங்கு குழி அப்படி தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்படி இருந்தவனை எடுத்துன்னு அரண்மனையில் கர்த்தர் என்ன பண்ணார்? உட்கார செஞ்சார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல் கர்த்தர் ஏன் செஞ்சார் அப்படின்னா, அவன் சொல்கிறாரு, கர்த்தர் என்மேல் பிரியமாக இருந்தார். கர்த்தர் என்மேல் பிரியமாக. இப்போ உங்களுக்கு இந்த வெளிச்சம் வரணும். என்ன வெளிச்சம் வரணும் அப்படின்னா, கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறார். தாவீதுக்கு அந்த வெளிச்சம் இருந்துச்சு. கர்த்தர் என்மேல் பிரியமாக இருந்தபடினாலே இதையெல்லாம் செஞ்சார். உங்களுக்கு ஒரு விசுவாசம். நான் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் அவரிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியுமா? அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. காலையில் எழுந்தோன்னா பல வேலைகள் இருக்கலாம். ஆனால் இதன் வேலையில் மத்தியில் இல்லைமே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். அவர் மேலே விசுவாசிக்கிறவங்க தான் செய்ய முடியும். ஒரு ஜெபத்துக்கு போனாலும், ஒரு ஆலயத்துக்கு வரனாலும், எழுந்து இரவு ஜெபத்தில் வரனாலும் அவர் மேலே விசுவாசம் இருந்தால் தான் செய்ய முடியும்.
ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்னத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, தேவனுடைய தயவையும் பிரியத்தையும் உன் மேலே கொண்டு வரும். தேவனுடைய பிரியமும் தயவும் உனக்கு வரும்போது நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எல்லாமே விசாலமாயிடும், எல்லாமே விரிவாயிடும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியம் புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி என்ன? தேவனை நான் விசுவாசிப்பேன். அதுக்கு தான் அந்த பாடலை பாடின கடலை, என் தேவனை விசுவாசி, என் தேவனை என்ன பண்ண விசுவாசி. நீ தேவனை என்ன பண்ணணும், எப்போதும் நம்பி இருக்கணும், எப்போதும் விசுவாசமாக இருக்கணும், எப்போதும் அவரை நோக்கி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு 1000 காரியங்கள் இருந்தாலும் அது தூக்கி போட்டுட்டு, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், என் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவேன், இவையெல்லாம் எனக்கு தருவார் அவர். தேவனை தேடணும், தேவனை தேடணும், தேவனை விசுவாசிக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாக இருக்கணும். இது இருக்கும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள், நமக்குள்ளே இருதயத்தில் ஒரு பெரிய நிச்சயம் வரும். என்ன தம்மா, தேவன் மேலே பிரியமாக இருக்கிறாரு, தேவன் என் மேலே என்ன பண்ணுது, பிரியமாக இருக்கிறாரு, தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை கொண்டு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ப்ரொமோஷன் தான், விசாலம்தான், பெருக்கம்தான், வளர்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். எதையெல்லாம் தொடுறீங்களோ அதெல்லாம் விளங்கும், எதையெல்லாம் கையிடுறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், வாய்க்க செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதையும், தேவனை துதிப்பதையும், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதையும், அவரை விசுவாசிப்பதையும் நாம் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக சொல்கிறேன், தாவீது சொன்னபடியே கர்த்தர் நம்மளை விசாலத்தில் கொண்டு வந்து வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் அது கிருபை புதுசு ஆண்டவரே, காலைதோறும் அது தயவு புதுசு ஆண்டவரே, காலைதோறும் அது இரக்கம் புதுசு ஆண்டவரே. அப்பா, எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிறவரே, எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மேல் அன்பாக இருக்கிறவரே, உமது குமாரனையே எங்களுக்காக நீர் தந்தவரே, தாவீதுக்கு தந்த அதே கிருபை எங்களுக்கு நீங்கள் தந்தபடியால் தோத்துறோம். அப்பா, ஊழியத்தில் விசாலம் ஆண்டவரே, குடும்ப வாழ்வில் விசாலம், ஆவிக்குரிய காரியங்களில் விசாலம், ஆத்துமா பெருக்கத்தில் ஒரு விசாலம், பிரான்ச் சர்ச்சில் ஒரு விசாலம், பொருளாதார காரியங்களில் ஒரு விசாலம் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் குடும்பத்தில் விசாலம், சபையின் மக்கள் மத்தியில் விசுவாசம் ஆண்டவரை அந்த விசாலத்தையும், ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் ஒரு விரிவையும், ஆண்டவர் ஒரு எக்ஸ்டென்ஷனையும், ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா, நீங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் பிரியமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா. உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, உமக்கு நன்றி செலுத்துவதற்கு, உமது திருமுகத்தை பார்ப்பதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுகிறோம் ஆண்டவரை, எடுத்து போடுகிறோம். பிசாசின் தடைகளும், பொல்லாத சக்தியின் தடைகளும், அசுத்தாவின் தடைகளும், அந்தகாரத்தின் சக்தியின் தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுகிறோம். கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவரை தேடி வரும், அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் திருச்சபைக்கும் திருச்சபை மக்களுக்கும் நீர் கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.